ஏங்க பெண்களுக்குன்னு தனி கியூ வைக்க வேண்டியது தானே? ஏமா எங்க போனாலும் தனி இடம் கேக்குறீங்க? ஏன்னா பெண்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சம உரிமை உண்டு. எதுக்கு சம உரிமை கொடுக்கணும்? பஸ்ல கூட தான் சம உரிமை கொடுக்குறோம். ஆனா பஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஆம்பளைங்க நாங்க தானே இறங்கி தள்ளுறோம், நீங்களும் இறங்கி தள்ள வேண்டியது தானே. அப்ப எங்க போச்சு உங்க சம உரிமை எல்லாம்? குழந்தைங்களை பெத்து போடுறது நாங்க தான், நீங்களும் பெத்து போட வேண்டியது தானே. ஐயா, நான் பஸ் தள்ளுறத பத்தி பேசுறேன், நீ பெத்து தள்ளுறத பத்தி பேசுற? பாத்தியா, ஆம்பளைங்கிற திமிர்ல பேசுறாரு. என்ன ஓவரா பேசுற? யாரு திமிரு? ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க. ரொம்ப ஓவரா பேசுற. நீ ஞான சுந்தரம் தானே? நீ மோகன் தானே? என்ன மோகன் ஆளே மாறிட்ட? வயசாயிட்டே போகுதுல்ல. அப்புறம் எத்தனை பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. உனக்கு? 2 பொண்ணுங்க. யாரை இந்த ஸ்கூல்ல சேர்க்க வந்த? பையனை தான். பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடத்துல பொண்ணு எதுக்கு சேர்க்கணும்? அதை வேற இடத்துல சேர்த்துட்டேன். ஏன்பா பொண்ணு என்ன படிக்க வைக்க போற? பொண்ணை எதுக்கு படிக்க வைக்கணும்? 8வது 9வது வரை படிக்க வச்சா போதும். என்ன பால் கணக்கு தயிர் கணக்கு இதே கூட்ட தெரிஞ்சா போதாதா? அடப்போப்பா, பொண்ணை நல்லா படிக்க வச்சா என்னப்பா எடுப்போகுது? நாளைக்கு அவ யாரோட நிழலையும் நிக்காம சுயமரியாதையோட வாழ்வாள்ல. ஐயா நீ வேற மோகன், பொம்பளைங்களுக்கு ரொம்ப இடம் கொடுக்க கூடாது, அடக்கே வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப திமிரெட்டு ஆடுவாளுங்க. எது வேணா பயணம் செஞ்சுட்டு போலாம். இப்ப பார்த்தல எப்படி சம உரிமை பேசுறாளுங்கன்னு. பொம்பளைங்களே தெய்வமா மதிக்கணும், அதான் ஏன் பாலிசி. தெய்வங்களை படமா ஃப்ரேம் போட்டு மாற்றுறது இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் பாலிசி. அது ஒத்து வராது மோகன். எவ்வளவு பொம்பளைங்களை படம் பிடிக்கிறது? சார், பெண்களுக்கு நல்ல நல்ல இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்கு சார். முதல்ல என் பாலிசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பொம்பளைங்களுக்கு பாலிசியே தேவையில்லைன்றது தான் என் பாலிசி. பெண்கள் நாட்டின் கண்கள் சார். கண்கள் இல்ல சார், புண்கள். சார், உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே சார்? அது எங்க அப்பாவுடைய பொண்ணு. அப்ப பையன் பேருக்கு மட்டும் பாலிசி போட்டா போதுமா? ஆம்பளை சிங்கத்துக்கு போடு, பொட்டை கழுதைக்கு வேணாம்.